ஒரு கலங்கி ஓடுகிற தண்ணீர்ல ஒருத்த முங்கி எழும்பும் போது கர்த்தர் இப்படி ஒரு வல்லமையான விடுதலை கொடுப்பார் என்றால் அவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிற சபையை எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் புதிய அவயவத்தையும் சிருஷ்டிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே. இத நீங்க எவ்வளவுக்கு விசுவாசித்து அறிக்கை செய்ய முடியுமோ அறிக்கை செய்யணும். அப்ப இந்த இடத்துல ஒரு சிருஷ்டிப்பின் கிரியை நடக்கிறது. அந்த சிருஷ்டிப்பின் கிரியை இங்க நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நிறைய நினைச்சிருப்போம் ஆண்டவர் என்னை இப்படி தொடுவாரு, என்ன அல்லது டச் அப்படிம்பாரு, உடனே நான் பொத்துன்னு எழும்பும் போது நான் பீட்டரா மாறிடுவேன். அப்படி இல்லை. ஆண்டவர் நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க, நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க அவர் சொல்லுவார். ஆமா இதை பண்ணு, உடனே அதை பண்ணணும். உடனே நான் அப்படி நினைக்கலையே, நான் என்ன நினைச்சேன்னா அவன் வந்த உடனே இப்படி கையை உயர்த்தினோடனே எனக்கு வியாதியெல்லாம் பாய் அப்படி சொல்லிட்டு போயிடும் நினைச்சேன். ஆனால் அது போக மாட்டேங்குது. இல்லை, கர்த்தர் என்ன சொல்றார் இந்த இடத்துல? நாகமான், ஒரு நாகமானுக்கு அவன் மீட்கப்பட்டவன் கிடையாது. அவன் தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பத்துக்கு தகுதி உள்ளவன் கிடையாது அவன். ஆனாலும் அவனுக்கு சொல்லப்பட்டதை அவன் செய்த போது அவன் சரீரத்துல ஒரு குழந்தைய போல, ஒரு சிறு பிள்ளை அப்படின்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளைனால எல்லாருக்கும் என்ன தோணும்? தூக்க தோணும். அவன் சரீரம் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? குஷ்டரோகம். யாருக்கும் அவனை என்ன செய்ய தோணாது? தொட தோணுது. இப்ப அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் என்ன தோணுது தெரியுமா? இதான் கர்த்தர் கொடுக்கிற சுகம். உன்னை தொட விரும்பாதவங்க கூட உன்னை தொடரும்னு நினைப்பாங்க. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற சுகம். ஒரு சின்ன பக்கத்துல வேலை, சார் ஒருக்க தொடட்டுமா? இதுக்கு முன்னாடி தொட்டா என்ன ஆயிரும்? அது ஸ்ப்ரெட் ஆகும், அது பரவிடும். ஆனா ஆண்டவர் கொடுத்த விடுதலை, அவர் நாகமா இன்னைக்கு இல்லை, ஆனா நாகமானுக்கு சுகத்தை கொடுத்தவர் இன்று உயிரோடு இருக்கிறார்.